ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 10 வேதி பிணைப்புகள். இந்த வீடியோவிலே 1 இனக்கலப்பாதல் ஹைபிரிடைசேஷன் வரையறு, 2 பெர்லியம் குளோரைடில் பிணைப்பு உருவாதலை இனக்கலப்பாதல் மூலம் விளக்கு பற்றி பார்ப்போம். 1 இனக்கலப்பாதல் வரையறு. ஒரே அணுவின் ஒப்பிடத்தக்க அளவு ஆற்றலுடைய அணு ஆர்பிட்டால்கள் ஒன்றோடொன்று கலந்து சம எண்ணிக்கையில் சம ஆற்றலை பெற்றுள்ள புதிய சமமான ஆர்பிட்டால்களை தரும் செயல்முறை இனக்கலப்பாதல் என வரையறுக்கப்படுகிறது. இச்செயல்முறையில் உருவான புதிய ஆர்பிட்டால்கள் இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் என அழைக்கப்படுகின்றன. இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? ஒரு அணுவின் 2s ஆர்பிட்டால். s ஆர்பிட்டால் ஆனது சீர்மையான கோள வடிவத்தை உடையது. இதற்கு அடுத்து காணப்படுகின்ற அந்த அணுவின் ஆர்பிட்டால் ஆனது 2p ஆர்பிட்டால், டம்பல் வடிவத்தை கொண்டது. இந்த 2 ஆர்பிட்டாலுக்கு இடையே உள்ள ஆற்றல் வேறுபாடானது மிகவும் குறை. ஆக ஒரு அணுவினுடைய 2s ஆர்பிட்டாலும் 2p ஆர்பிட்டாலும் இனக்கலப்பாதல் மூலமாக சம ஆற்றலை உடைய சம எண்ணிக்கையில் பெறப்படும் சமமான ஆர்பிட்டால்கள் இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சிக்கு அல்லது இந்த செயல்முறைக்கு இனக்கலப்பாதல் என்று பெயர். இங்கு s ஆர்பிட்டாலும் p ஆர்பிட்டாலும் இனக்கலப்பாதல் மூலமாக சம ஆற்றலை உடைய 2 sp ஆர்பிட்டால்களை தருகிறது. இந்த ஆர்பிட்டால் இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால். இனக்கலப்பாதல் தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி. 2 பெர்லியம் குளோரைடில் அதாவது BeCl2 பிணைப்பு உருவாதலை இனக்கலப்பாதல் மூலம் விளக்கு. BeCl2வின் மைய அணுவாக இருப்பது பெர்லியம். இதன் அணு எண் 4. எனவே பெர்லியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2. அதை தொடர்ந்து காணப்படுகின்ற 2p ஆர்பிட்டால் காலியாக உள்ளது. பெர்லியத்தினுடைய இயல்பு ஆற்றல் வரைபடத்தை பார்ப்போம். 2s ஆர்பிட்டால், அதை தொடர்ந்து 2px 2py 2pz. இதில் 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள் உள்ளன. இதுவே பெர்லியத்தின் இயல்பு ஆற்றல் நிலை, அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன். இந்த நிலையில் பெர்லியத்தின் 2s ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரான் இந்த 2 ஆர்பிட்டால்களுக்கும் இடையே உள்ள ஆற்றல் வேறுபாடு மிக குறைவாக உள்ளதால் பெர்லியத்தின் 2s ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரான் 2px ஆர்பிட்டாலுக்கு இடம்பெயர்கிறது. இதன் காரணமாக பெர்லியமானது கிளர்வுற்ற நிலைக்கு செல்லுகிறது, அதாவது எக்ஸைட்டட் ஸ்டேட். இந்த நிலையில் 2s ஆர்பிட்டால் 2px 2py 2pz. இதில் 2s ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் உள்ளன, மற்றொரு எலக்ட்ரான் 2px ஆர்பிட்டாலில் காணப்படுகிறது. இந்த கிளர்வுற்ற நிலையில் 2s ஆர்பிட்டாலும் 2px ஆர்பிட்டாலும் இனக்கலப்பில் ஈடுபடுகின்றன. இதன் விளைவாக சம ஆற்றலை உடைய 2 ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன. ஒவ்வொரு ஆர்பிட்டால்களிலும் ஒரு எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. இவ்வாறு உருவான இந்த சம ஆற்றலை உடைய சமமான ஆர்பிட்டாலுக்கு sp ஆர்பிட்டால் என அழைக்கப்படுகிறது. இந்த sp ஆர்பிட்டால் ஆனது இனக்கலப்புற்ற ஆர்பிட்டால். இவ்வாறு உருவான sp இனக்கலப்பு ஆர்பிட்டாலின் பண்பு 50% s பண்பையும் 50% p பண்பையும் கொண்டுள்ளதாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குளோரின் அணுவினுடைய அணு எண் 17. இதன் எலக்ட்ரான் அமைப்பு நியான் 3s2 3p5. இங்கு 3p5 ஆர்பிட்டாலை விரிவாக எழுதிக் கொள்வோம். 3px 3py 3pz. இருக்கின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 5. குண்ட் விதியின்படி 1 2 3 4 5. குளோரினின் 3pz ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் உள்ளது. பெர்லியத்தின் தனித்த எலக்ட்ரானை கொண்ட sp ஆர்பிட்டால்களுடன் 2 குளோரின் அணுவினுடைய தனித்த எலக்ட்ரானை கொண்ட 3pz ஆர்பிட்டால்கள் நேர்கோட்டில் மேற்பொருந்துகின்றன. இதன் விளைவாக பெர்லியம் குளோரைடு சேர்மம் உருவாகிறது. பெர்லியம் குளோரைடில் பெர்லியத்திற்கும் 2 குளோரின்களுக்கும் இடையே உள்ள பிணைப்பினுடைய கோணமானது 180 டிகிரியாக உள்ளது. எனவே
பெர்லியம் குளோரைடு நேர்கோட்டு வடிவம் உடையதாக காணப்படுகிறது. ஆக இந்த வீடியோவிலே இனக்கலப்பாதல் என்றால் என்ன, பெர்லியம் குளோரைடு உருவாதலை இனக்கலப்பாதல் மூலம் எவ்வாறு விளக்குவது என்பதை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.